கூடிய அளவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அப்போ அதை நீங்கள் சரியாக பிடிச்சிங்கன்னு சொன்னால், பாம்பின் கழுத்தை பிடிப்பது போல் சரியாக பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய முடியும். அப்போது நீங்கள் சரியாக இதை உங்களுக்கு பிடிக்க முடியலைன்னு சொன்னால், பாம்பின் வாலை பிடிச்சிங்க சொன்னால் பாம்பு உங்களை தீண்டிடும். இதே போல் நீங்கள் சரியாக பிடிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். அப்போ நீங்கள் நாலேஜ் பக்கம்தான் போவீங்க. நீங்கள் அறிவை வளர்த்து கொண்டு நாலேஜை வளர்த்து கொண்டு பெரிய பட்டம் பெறும் பெரிய ஞானம் படைத்தவர் என்று உங்களை நீங்கள் உலகத்துக்கு காட்டி கொண்டு போவீங்க. அது உண்மை கிடையாது. ஞானம் அடைந்த ஒருவர் இங்கே இல்லை. ஞானம் அடைந்தவர் என்று ஒருவர் இருக்க முடியாது. ஞானம் என்றால் அது மனதிலிருந்து மீண்ட வழி, மனதிலிருந்து மீண்ட சுபாவம். மனதில் தான் நான் இருக்கிறேன். அந்த எண்ணம் தான் நான். அவன் மனதில் தான் நான் இருக்கிறேன். அவன் மனதின் மாய்க்கு உள்ளாகி இருக்கும் நான் இருக்கும் வரை ஞானம் என்பது கிடையாது. ஞானம் என்பது மனதின் மாயிலிருந்து மீண்டவர் அடையும் அந்த உணர்வுக்கு பேர் தான் ஞானம். அப்போ உணர்வு என்பது ஞானம் என்றால், அப்போ மனம் என்பது அந்த கற்பனை. அப்போ கற்பனைக்குள்ள ஞானம் இல்லை, சிலபஸுக்குள்ள ஞானம் இல்லை, அறிவாளிக்கு ஞானம் கிடையாது. அப்போ அவர் அறிவாளி என்ன செய்வார்னு பார்த்தா, அறிவை வளர்த்து கொண்டு நாலேஜை வளர்த்து கொண்டு உலகத்துக்கு பெரிய ஆள்னு காட்டி கொண்டு இருப்பார். அப்போ அது இன்றைக்கி காட்டி கொண்டிருக்காங்க உலகத்தில். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்குது, இன்றைக்கி ஏராளமாக இருக்குது. அப்போ அவர்கள் எல்லாமே உண்மையான ஞானம் படைத்தவர்கள் கிடையாது. ஞானம் படைத்தவர் என்றால் அவர் தன்னை உலகத்துக்கு காட்டி கொண்டு இருக்க மாட்டார். ஏன், தான் என்று இங்கே ஒருவர் இல்லை. நான் ஒருத்தர் இருக்காரா இங்கே? நான் என்று ஒருவர் இங்கே இருக்கிறாரா? இல்லை. இந்த உடல் நானா? இல்லை. இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. அப்போ உடல் நான் இல்லைன்னு சொன்னால் அப்போ எங்கே இருக்கேன் நான்? அப்போ அந்த எண்ணம் தான் நான். எண்ணத்தில் உண்மை இல்லை என்றால், எண்ணம் என்பது இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் அந்த எண்ணம், மனம். அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, எல்லாமே எண்ணங்கள். அப்போது எண்ணங்கள் என்றால் அந்த எண்ணம் என்பது உண்மையா? அப்போ கண்களுக்கு தெரிவது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அதால் உருவான எண்ணம் உண்மையா? இல்லையே. அப்போ அதுவும் பொய் தானே. அப்போ அதுதானே மாயை. நன்றாக உங்களுக்கு புரியும் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இல்லை, நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இல்லை, உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை எதுவுமே வெளியில் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இவை எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு எண்ணம் தானே. மாமரம் என்றால் அது ஒரு எண்ணம். அப்போ அது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அது மனதில் தான் இருக்குது. மனதில் இருக்கும் எண்ணம் என்பது உண்மையா? இல்லை, அதுவும் ஒரு சென்சர் மட்டும்தான். மனம் என்பதும் ஒரு சென்சர் தான். 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு சென்சர் தான் மனம் என்ற ஒரு அந்த சென்சர். அப்போ சென்சர் என்பதும் உண்மை கிடையாது, அது வேகத்தின் வழியாக. அப்போது சம்பந்தம் இல்லாத 2 ஒன்றாக இணைந்த போது ஒரு அதிர்வு உருவானது. அந்த அதிர்வு தான் மனம். அது இன்னும் வேகமாக சுழலும் போது, சுழல்வதன் காரணமாக நாங்கள் இன்றைக்கி பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் அது வேகம். அது வேகத்தின் காரணமாக தன்னைக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி பிடிச்சு கொண்டிருப்போம். அப்போ அந்த பிடிப்பிலிருந்து மீளும் போது அந்த வேகம் தான் இங்கே தனியப்படுது. வேகம் தனியப்பட்டதன் பிறகு அதுக்குள்ளே பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகுது. அழிந்து போனதன் பிறகு அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. வேல்யூ ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்கள் உண்மையா? வெளியில் இல்லை. மனசில் இருக்க எண்ணம் உண்மையா? இல்லை. எண்ணங்கள் எந்நேரம் வருது போகுது. எண்ணங்கள் எந்நேரமும் வந்து போய்கொண்டு தான் இருக்குது. அப்போ நாங்கள் இருப்பது இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் மட்டும்தான். இந்த நொடியில் ஒரு எண்ணம் வருது போகுது. அப்போ இந்த நொடிக்கு வந்த எண்ணத்தில் மட்டும்தான் நான் இருக்கேன். அப்போ அந்த நொடியில் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அப்போது ஏற்கனவே வந்து போன எண்ணம்
அது போயிடுச்சு. அப்போது வரப்போகிற எண்ணம் இன்னும் வரலை. அப்போ இப்போ இருக்கிற எந்த எண்ணமோ அதுதான் நான். அப்போ அதுவும் உண்மையா? அதுவும் உண்மை கிடையாது. அப்போ அதிலும் உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் என்பவர் எங்கேயும் இல்லை. அப்போ எந்நேரமும் நாங்கள் இந்த நொடியில் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த நொடிக்குள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு நொடியிலும் உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்போ எது உண்மை? எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ இதுதான் நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம். இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம் என்பது இதுதான். அப்போ அதீத என்ற இறந்த காலத்தை பற்றி நாங்கள் நினைத்தால் அது இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் தானே. இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் தான் நாங்கள் இறந்த காலத்தை பற்றி நினைப்பது என்பது. எதிர்காலத்தை பற்றி நாங்கள் நினைப்பது என்பதும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போது இறந்த காலமும் அது போயிடுச்சு, எதிர்காலம் இன்னும் வரலை. அப்போ இந்த நொடியில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. இது அப்படி, இது இப்படி அப்படின்னு சொல்லி இந்த நொடிக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இது உண்மையான்னு பார்த்தா இதுவும் உண்மை இல்லை. இந்த நொடி என்பதும் உண்மை இல்லை. அப்போ எண்ணங்கள் வருது போகுது. கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல, காதுக்கு சத்தம் கேட்பது போல, மனதுக்கு எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்குது. எந்த நேரமும் வந்து போய்கொண்டே இருக்குது. எல்லா நேரங்களும் எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் எந்த ஒரு எண்ணத்துக்கும் அவர் சொந்தம் இல்லை. எந்த ஒரு எண்ணத்திலும் அவர் இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் இவர் தான். அதுதான் இந்த அனிமித்த சுஞ்ஞத்த அப்ரணீத்த சேத்து விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். நிமித்தங்கள் அற்ற சமாதி நிலை. நிமித்தத்துக்குள்ளுள்ள சமாதி அல்ல இது. நிமித்தங்கள் அற்ற சமாதி தான் அனிமித்த சமாதி. அனிமித்த சுஞ்ஞத்தை. சுஞ்ஞத்தை என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நொடிக்குள்ளே ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அனிமித்த சுஞ்ஞத்தை அப்ரணீத்த. அப்போ புனிதம், இனிமை அப்படின்னு சொல்லியும் ஒன்றும் கிடையாது. இங்கே புனிதம் சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை, இனிமை என்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே எண்ணங்கள். நாங்கள் எதை சொன்னாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். அது கற்பனை. அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லைன்னு சொன்னால் அது எல்லாமே கற்பனை. அப்போ இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே இனிமை என்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, புனிதம் என்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே அழிந்து விட்டது. அப்போது அப்ரணீத்த சேத விமுக்தி. அப்போது புனிதம்னு ஒன்றும் இல்லை, இனிமைன்னு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் மனதில் மீண்ட சுபாவம். இதுதான் விமுக்தி சாரா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். விடுதலை அடைந்த சுபாவம். மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போது இங்கே யார் இருக்கிறா? நான் இருக்கேனா இங்கே? இல்லை. என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவமே தான். மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவமே தான். இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று இந்த இங்கிலீஷ் வார்த்தையை நாங்கள் பேசினா இப்படித்தான் சொல்ல இருக்கு. லிபரேஷன் ஆஃப் மைண்ட். மனதிலிருந்து மீண்ட சுபாவம், விடுதலை அடைந்த சுபாவம். இதுதான் மோட்சம், முக்தி என்றும் சொல்லலாம். அப்போ இதுக்குள்ள எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் இல்லை. இந்த நொடிக்குள்ளே ஒன்றும் கிடையாது, ஏதும் கிடையாது. இதுதான் புத்த சுபாவம். புத்தர் என்றால் ஒருவரா? இல்லை. புத்தர் என்றால் ஒருவர் அல்ல. புத்தர் என்றால் ஒருவர் அல்லன்றான்னா ஒருவர் அல்லன்னு சொன்னால் அப்போ அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே இருப்பது சத்தியம் மட்டும்தான். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியற்றம் அடைந்த நிலைதான் புத்த நிலை, புத்த சுபாவம். அப்போ அங்கே தர்மமும் புத்தரும் இரண்டு கிடையாது. தர்மம் தான் புத்தம், புத்தம் தான் தர்மம். தர்மத்தை காண்போர் புத்தரை காண்கிறார் என்றால் அப்போ தர்மத்தை கண்டால் தான் அவருக்கு புத்தர் தெரிவார் என்பது இங்கே நன்றாக புரிகிறது. யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை. இதுதான் புத்த சுபாவம். அப்போ இதுக்குள்ள ஒருவர் கிடையாது.
இதுதான் சேத விமுக்தி. சித்த விமுக்தி. விமுக்தி என்றால் விடுதலை. விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ இதற்கு நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்துவ தியானத்தில் மெடிடேஷன் செய்து தான் இந்த நிலைக்கு வரணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. மெடிடேஷன் செய்து யாராலும் நிர்வாணம் அடைய முடியாது. மெடிடேஷனூடாக யாருமே நிர்வாணம் அடைந்தது கிடையாது. எல்லாருமே புத்த காலத்தில் மெடிடேஷன் தான் செய்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் உலகத்தில் அதுதான் இருக்குது. அதை செஞ்சு யாருமே புத்த சுபாவம் அடையலை. அவர்கள் சத்தியத்தை புரிந்து உணரலை. அவர் சத்தியத்தை புரிந்து உணரணுமா இருந்தால், அவர் இந்த சேத்த விமுக்தியை அடையணுமா இருந்தால், மனதிலிருந்து விடுதலை பெறணுமாக இருந்தால், புத்த சுபாவம் அடையணுமா இருந்தால், அவர் படித்த சமபாத தர்மத்துக்கு வரணும். மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சிக்கணும். விதர்சனா பண்ணணும். விதர்சனா பண்ணி அதன் வழியாக புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாளணும். நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அவர் இதை கையாளணும். கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் இது உறுதியாகும். அப்போதான் அவருக்கு இந்த மனதிலிருந்து மீளும் வழி கிடைக்கிறது. நடைமுறையில் தான் கிடைக்கிறது. நடைமுறையில் சத்தியத்தை கையாளாதவருக்கு இந்த மனதில் மீளும் வழி என்பது கிடையாது. அப்போ மனதில் மீளும் வழி தான் அந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கை. பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த 8 வழி பாதை நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. சத்திய ஞானம் அடைந்தவருக்கு கிருத்திய ஞானம். சத்திய ஞானம்தான் சம்மாதிட்டி. சம்மாதிட்டிக்கு வந்தவருக்கு தான் அந்த 8 வழி பாதை திறக்கிறது. ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கை. அப்போ அந்த 8 வழி